வணக்கம். இது அக்ஷரம் அக்ஷயம். இன்றைக்கி நம்ம மதுவாணி ஹிந்தி ஸ்பீக்கிங் கோர்ஸ் 2வது நிலையில் இருக்கக்கூடிய முதல் பாடம் பார்க்க போகிறோம். பாடம் 1, இம்பரேட்டிவ் சென்டென்சஸ், கட்டளை வாக்கியம். தூ, யூ, நீ, அதாவது தூ, தும், ஆப், இது 3 வச்சு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில். தூ அப்படின்னு வந்தால் வினைச்சொற்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. தூ ஆ, யூ கம், நீ வா. தூ ஜா, நீ போ. தூ கா, நீ பாடு. தூ சோ, நீ தூங்கு. தூ படு, நீ படி. தூ ஹன்ஸ், நீ சிரி. தூ சோச், நீ யோசி. தூ சீக், நீ கற்றுக்கொள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எந்த ரூல் படி வருது அப்படிங்கிறத இங்கே கீழே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்குள்ள வயதில் சிறியவர் அல்லது நெருக்கமானவர்களிடம் பேசும் பொழுது தூ பயன்படுத்தப்படுகிறது. கட்டளை வாக்கியத்தில் தூ வரும் பொழுது வினைப்பகுதி, அதாவது மூல வினை மட்டுமே வினையாக வரும். நம்ம ரூட் வெர்பை அப்படியே நம்ம வினை சொல்ல நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஆ, ஜா, கா, சோ அப்படின்னு இருக்கிறத தான் இதில் நம்ம வினை சொல்ல தூ அப்படின்னு வரக்கூடிய அந்த ப்ரோனவுனுக்கு கட்டளையாக சொல்லும்போது அந்த ரூட் வெர்பையை உபயோகப்படுத்துகிறோங்கிறத இதில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த பகுதி தும், யூ, நீ, அதாவது தூ, தும், ஆப் எல்லாமே இங்கிலீஷில் சொன்னால் யூ தான். அதே சமயம் தூ அப்படிங்கிறத தமிழில் சொல்லும்போது நீ, தும் அப்படிங்கிறத தமிழில் சொல்லும்போது நீர், நீவிர் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பாதி ப்ளூரல் மாதிரி தான் தும் அப்படிங்கிறது. ஆனாலும் நம்ம அதை நீ அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம். இங்கே கிராமரில் படிக்கும்போதும் நீ அப்படின்னு போட்டே தான் படிக்கிறோம். அதுக்கு ரொம்ப கரெக்டான மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீர், நீவிர். இப்போது கிராமத்துலலாம் வேலை செய்யக்கூடியவங்க கொஞ்சம் வயதானவங்களாக இருந்தாலும் முதலாளி இங்கே வா போன்னு சொல்லாமல் அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வாங்க போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கீழே அவங்க வேலை பார்க்குறாங்கங்கிறதுனால அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்கும்போது அந்த வயசானவங்கள ரொம்ப மரியாதை குறையாகவும் சொல்ல முடியாது, குறைச்சியும் சொல்ல முடியாதுங்கிற வரும்போது இங்கே வாரும் யா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வாரும் அப்படிம்பாங்க. அப்போ இங்கே வானும் சொல்ல மாட்டாங்க, இங்கே வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மீனிங்கை தான் இந்த தும் அப்படிங்கிறத வச்சுருக்குது. நம்ம புழக்கத்தில் தும் அப்படிங்கிறத சமமானவர்களுக்கும் கொஞ்சம் புதுசாக பார்க்குறவங்களையுமே சின்னவங்களாக இருந்தால் தும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பழக்கமானவங்க, அப்புறம் கடவுளை சொல்லும்போது தூ அப்படிங்கிற அந்த வார்த்தையை ரொம்ப உரிமையோடு பழகிறவங்களெல்லாம் தூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம தும் அப்படிங்கிறதுக்கு வரும்போது அந்த வினைச்சொல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். தும் ஆவோ, நீ வா. தும் ஜாவோ, நீ போ. அப்போது அந்த தூ வரும்போது அந்த ரூட் வெர்போட ஓங்கிறது சேருது. தும் காவோ, நீ பாடு. தும் சோவோ, நீ தூங்கு. தும் படோ, நீ படி. அந்த டோங்கிறத படோ அப்படி சொல்கிறோம், ட இல்லையா, அதனால் தும் படோ, நீ படி. தும் ஹசோ, நீ சிரி. தும் சோச்சோ, நீ யோசி. தும் சீக்கோ, நீ கற்றுக்கொள். ஸோ அதே இதை தூவில் எப்படி வந்தது, தும்மில் எப்படி வந்ததுன்னு காமிச்சிருக்காங்க. இப்போ இதில் அதற்கான ரூல் என்னங்கிறத இங்கே விதி என்னங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க பாக்ஸில். வயதில் சமமானவர் அல்லது சாதாரண மனிதனிடம் பேசும் பொழுது தும் பயன்படுத்தப்படுகிறது. கட்டளை வினையில் தும் வரும் பொழுது வினைப்பகுதியுடன் ஓ ஒலி சேரும். அந்த ரூட் வெர்போட ஓ அப்படிங்கிறத நம்ம சேர்ப்போம். அடுத்ததாக இருக்கக்கூடியது ஆப். ஆப், யூ, நீங்கள். இங்கிலீஷில் சொல்லும்போது எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும். நம்ம தமிழில் அந்த மீனிங்கை எடுத்தால் தான் அதை சரியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கிலீஷ் மீடியத்தில் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் தமிழையும் துணையாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆப் ஆயியே, நீங்கள் வாருங்கள். ஆப் ஜாயியே, நீங்கள் போங்கள். ஆப் காயியே, நீங்கள் பாடுங்கள். ஆப் சோயியே, நீங்கள் தூங்குங்கள். ஆப் படியே, நீங்கள் படியுங்கள். ஆப் ஹசியே, நீங்கள் சிரியுங்கள். ஆப் சோச்சியே, நீங்கள் யோசியுங்கள்.
ஆப் சீக்கியே, நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இயே இயே அப்படிங்கிறது அதோட சேருது. இப்போது ஆ, ஜா, கா, சோ அப்படிங்கிற அதெல்லாம் ஒரு எழுத்து இருக்கக்கூடிய வினைச்சொல்லா, அதாவது ரூட் வெர்பா இருக்கிறதுனால அதோட இயே அப்படிங்கிறது அப்படியே போய் சேர்ந்துக்கிடுது. ஆனால் அதே சமயம் படு, ஹன்ஸ், சோச், சீக்கு அதெல்லாம் 2 எழுத்து இருக்கக்கூடியது. கடைசியில் இருக்கக்கூடியது வந்து உயிரெழுத்தாக இல்லாமல் மெய்யெழுத்தாக இருக்குது. அதோடு சேரும்போது டி, அப்புறம் சி, சி, கி அப்படின்னு அது மாறுது. அந்த இக் ப்ளஸ் இ, இச் ப்ளஸ் இ, இஸ் ப்ளஸ் இ அப்படின்னு அதோட சேர்ந்து அந்த எழுத்தோடு சேர்ந்து ஈங்கிறது வந்துடுது. அதனால கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். வயதில் மூத்தவர் அல்லது மரியாதைக்குரியவரிடம் பேசும் பொழுது ஆப் பயன்படுத்தப்படுகிறது. கட்டளை வாக்கியத்தில் ஆப் வரும் பொழுது வினைப்பகுதியுடன் இயே ஒலி சேர்க்க வேண்டும். இப்போ சில சொற்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு வாக்கியம் அமைக்கணும்னா சில சொற்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும், வினைச்சொற்களும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக சில இந்த வேர்ட்ஸ் வந்து சொற்களை வந்து ஒரு லிஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, பட்டியலாக கொடுத்துருக்காங்க. ஜல்தி சீக்கிரம், பாசார் கடை வீதி, ஜாக்கு கீழே ஒரு புள்ளி இருக்கணும். அது இல்லைனாலும் நம்ம பாசார்னு சொல்லணும்னு தெரியணும் நமக்கு. பஜார் இல்லை பாசார். பேச்சு வழக்கில் அது வசதியாக இருக்கிறதுக்காக பஜார்னு சொல்கிறோம். ஒரிஜினலாக அது பாசார். பாட் பாடம், கானா கானா சொல்லக்கூடாது, கானா. அந்த கேவை நிறைய பேர் கன்னு சொல்கிறீங்க, அர்த்தம் மாறிடும். கானான பாட்டு, கானானா தான் உணவு. ஸோ கானா உணவு. புஸ்தக் புத்தகம். இப்போ வினைச்சொல் லா கொண்டு வா, கீத் பாட்டு, இது பெயர்ச்சொல். கம்ரா அறை, கஹானி கதை, கத் கடிதம், கத்துன்னு சொல்லக்கூடாது, கத் கடிதம். லிக் எழுது, சுன் கேள், கேல் விளையாடு, கர் வீடு, மைதான் மைதானம், தௌட் ஓடு. அடுத்தது வாக்கியங்கள், சென்டென்சஸ். தூ ஜல்தி ஆ, தும் ஜல்தி ஆவோ, நீ சீக்கிரம் வா. தூ பாசார் ஜா, ரெண்டுக்கும் காமன் தான் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி கொடுத்துருக்குறாங்க. நீ அப்படின்னு தானே நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ரொம்ப சரியான அர்த்தம் நீர் நீவிர்னு சொல்லியிருக்கிறேன். பட் நம்ம அதை நீ அப்படிங்கிறதுக்கு தான் தூவையும் உபயோகப்படுத்துகிறோம், தும்மையும் உபயோகப்படுத்துகிறோம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. அதனால் அது ரெண்டுக்கும் காமனான மீனிங் வர்றதுனால இதை ஒரே மாதிரி கொடுத்து மீனிங்கை காமனாக கொடுத்துருக்காங்க. தூ பாசார் ஜா, தும் பாசார் ஜாவோ, நீ கடை வீதிக்கு போ. தும் பாட் படு, தும் பாட் படோ, நீ பாடம் படி. தூ கானா கா, தும் கானா காவோ, நீ சாப்பாடு சாப்பிடு, உணவு சாப்பிடு. தூ புஸ்தக்லா, தும் புஸ்தக்லாவோ, நீ புத்தகம் கொண்டு வா. தூ கீத் கா, தும் கீத் காவோ, நீ பாட்டு பாடு. தூ கமரே மே சோ, தும் கமரே மே சோவோ, நீ அறைக்குள் தூங்கு. இப்போ ஆப் வச்சிருக்கக்கூடியது. ஆப் ஜல்தி ஆயியே, நீங்கள் சீக்கிரம் வாருங்கள். ஆப் பாசார் ஜாயியே, நீங்கள் கடைவீதிக்கு போங்கள். ஆப் பாட் படியே, நீங்கள் பாடம் படியுங்கள். ஆப் கானா காயியே, நீங்கள் சாப்பாடு சாப்பிடுங்கள். ஆப் கீத் காயியே, நீங்கள் பாட்டு பாடுங்கள். ஆப் புஸ்தக் லாயியே, நீங்கள் புத்தகம் கொண்டு வாருங்கள். ஆப் கமரே மே சோயியே, நீங்கள் அறையில் தூங்குங்கள். ஸோ நம்ம சிம்பிளாக கட்டளை வினை அடிக்கடி நம்ம பேச்சு வழக்கில் நமக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ ஸ்போக்கன் ஹிந்தின்னு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ்லேருந்து தான் நம்ம ஆரம்பிப்போம் பேசுகிறதுக்கு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையும் அதை தமிழில் பேசும்போது அதை மைண்டுக்குள்ளே ஹிந்திலையும் எப்படி வருங்கிறத யோசித்து பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஹிந்திலே வீட்டில் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்ம எப்பவும் போல் தமிழ்லேயே பேசுவோம். தமிழ் இடத்த வந்து இது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை பேசும்போது
இதையும் நீங்கள் எப்படி வரலாம் அப்படிங்கிறத மனசுக்குள்ளே சொல்லி பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸசைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள சொற்களை கொண்டு வாக்கியங்களை அமைத்து கூறவும். இது வழக்கமாக நம்ம ஸ்கூல்லையும் கொடுக்குற மாதிரி உள்ளது தான். தூ தும் ஆப், அப்புறம் இங்கே கஹானி கீத் பாட் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் வேர்பு கொடுத்துருக்காங்க, லிக்கு படு சுன் அப்படின்னு. அதே மாதிரி கீழேயும் அந்த வேற்றுமை உருவோடு உள்ளது கொடுத்துருக்குறாங்க. ஸ்கூல்மே, கர்மே, மைதான்மே, பள்ளியில், வீட்டில், மைதானத்தில் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு வாக்கியங்கள் அமைச்சு சொல்கிறதுக்காக அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏற்கனவே வந்த வினைகள் அதெல்லாம் வச்சு தான் நிறைய இருக்குது. ரிப்பீட்டடாக இதை நம்ம சொல்ல சொல்ல அந்த ஃபஸ்ட் லெசன் நம்ம படிக்கும்போதே மனப்பாடம் ஆயிரும். அந்த வாக்கியங்கள் நமக்கு ஃப்ளூயண்ட்டாக வர ஆரம்பிச்சிடும். தூ கஹானி லிக், அந்த பாக்ஸில் இருந்து நம்ம ஃபார்ம் பண்ணால் தூ கஹானி படு, तू कहानी सुन, तू गीत लिख, तू गीत पढ़, तू गीत सुन, तू पाठ लिख, तू पाठ पढ़, तू पाठ सुन. அடுத்து தும் வச்சு சொல்லும்போது तुम कहानी लिखो, तुम कहानी पढ़ो, तुम कहानी सुनो, तुम गीत लिखो, तुम गीत पढ़ो, तुम गीत सुनो, तुम पाठ लिखो, तुम पाठ पढ़ो, तुम पाठ सुनो. இப்போ आप வச்சு சொல்லும்போது அதே இதை आप कहानी लिखिए, आप कहानी पढ़िए, आप कहानी सुनिए, आप गीत लिखिए, आप गीत पढ़िए, आप गीत सुनिए, आप पाठ लिखिए, आप पाठ पढ़िए, आप पाठ सुनिए. ரெண்டாவது பாக்ஸில் உள்ளது வேற்றுமை உருவோடு வரக்கூடியது. அந்த மே அப்படிங்கிறது இல், அதாவது ஐஎன் இன் அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கக்கூடியது. பள்ளியில், வீட்டில், மைதானத்தில். தூ ஸ்கூல் மே கேல், நீ பள்ளியில் விளையாடு. தூ ஸ்கூல் மே படு, நீ பள்ளியில் படி. தூ ஸ்கூல் மே தௌடு, நீ பள்ளியில் ஓடு. ஸோ அதே வினைச்சொல் தான் எல்லாத்துக்கும் வருது. तू घर में खेल, तू घर में पढ़, तू घर में दौड़, तू मैदान में खेल, तू मैदान में पढ़, तू मैदान में दौड़. तुम बच्चे, तुम स्कूल में खेलो, तुम स्कूल में पढ़ो, तुम स्कूल में दौड़ो, तुम घर में खेलो, तुम घर में पढ़ो, तुम घर में दौड़ो, तुम मैदान में खेलो, तुम मैदान में पढ़ो, तुम मैदान में दौड़ो. அதாவது மைதானத்தில், விளையாட்டு மைதானத்தில் விளையாடு, விளையாட்டு மைதானத்தில் வச்சு படி, விளையாட்டு மைதானத்தில் வச்சு ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப் வச்சு அதே இது. आप स्कूल में खेलिए, आप स्कूल में पढ़िए, आप स्कूल में दौड़िए, आप घर में खेलिए, आप घर में पढ़िए, आप घर में दौड़िए, आप मैदान में खेलिए, आप मैदान में पढ़िए, आप मैदान में दौड़िए. இதான் முதல் பாடத்தில் உள்ளது. இரண்டாம் நிலையில் முதல் பாடத்தில் உள்ளது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு விஷயத்தை அப்படியே நிறைய உதாரணங்கள் தந்து நல்ல எக்ஸசைஸ் கொடுத்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் தேர்ந்தவங்களாக ஆயிடுவீங்க படிக்கும்போதே. ஸோ இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம், தன்யவாத்.